ரெடியாச்சா? ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் பாருங்க தேங்காய் சுட்டுட்டோம். ஒரு தேங்காய் தான் போதும். பாருங்க சைஸ் பார்த்துக்கோங்க. தேங்காய் பக்கத்தில் வந்து காமி இறம மாடு. ஐயோ இங்கே முழுவுது தேங்காய். உங்களுக்கும் கொஞ்சம் தரேன். இப்போ இதை நாங்கள் உடைக்க போகிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா வெந்துருச்சா வேகலையான்னு நீங்களே பாருங்க. பிள்ளையார் கோயிலுக்கு கொண்டு போய் உடைக்கலாமா? இல்லை அதில் அப்படியெல்லாம் இல்லை. என்ன ஒரு ஆசைக்காக இப்போ இப்போ எப்படி சொல்கிறதுனா, எப்படி சொல்லு, அப்படியே எப்படி வேணாலும் சொல்லு. ஒவ்வொரு வேலைக்கு ஒவ்வொரு இப்போ வந்து தொழிலாளர்கள் தினம் என்ன இருக்குதா, அவங்கவுங்க ஆசைக்காக என்ன சொல்கிறதுனா எனக்கு தெரியல. இப்போ எப்படி சில்ட்ரன்ஸ் டேன்னு வருதா, சின்ன பிள்ளைங்களுக்காக ஒரு டேவா, தேங்காய் உடைக்கிற தினம் தான். அது எதுக்காக நம்ம ஆசைக்காக அதுக்கும் சுட்டு சாப்பிடலான்ட்டு பேசிட்டு இருக்க. போட்டு குழப்பாதவங்கள. சரி இப்போ நீ இப்போ இரு. தேங்காய் வந்து அவங்களுக்காக பிள்ளையார் கோயிலில் வச்சு உடைக்கணும்னு யார் சொன்னது? நம்மளா இந்த சைடு இருக்கிறனால பிள்ளையார் கோயில் உடைக்கிறோம். இந்த டவுன் சைடு அந்த மாதிரி இருக்கிறவங்களும் எங்கே போய் உடைப்பாங்க? பிள்ளையார் கோயில்ல எப்படி போக முடியும்? நடந்து பைக்ல வீட்லயே இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. அவங்க நம்ம தான் இப்படி போய் கோயில் முன்னாடி சுட்டு அங்கேயே உடச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணுன்ட்டு. அது நம்ம வெளி சைடெல்லாம் காட்டுவாசிங்களாட்ட நம்ம ஊர் சைடெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன இதுலயே வச்சு உடையி என்ன சொல்ல வர எனக்கு போய் அந்த திருப்பி அப்படியெல்லாம் நம்ம உடைக்கணும்னால இல்லை. பிள்ளையார் கோயிலெல்லாம் அதுதான் சொல்கிறேன் நான். பிள்ளையார் எல்லாம் கோச்சுக்க மாட்டாரா? தேங்காய்க்கும் திருப்பிலிக்கும் என்ன சம்பந்தம்? இங்க பாருங்க, ஒரே உடையில உடைன்னு சொன்னா அதுல என்னென்னமோ போட்டு வச்சிருக்கிறோம் இருக்குது. தேங்காய் அது என்ன போட்ட, என்ன உள்ள போட்ட, என்னென்ன போட்ட? உள்ள வந்து கல்ல, ஐயோ மேல உள்ள கல்ல, அரிசி, எள்ளு, அப்புறம் வெல்லம், அரிசி, அப்புறம் கடல. எத்தனை டைம்ஸ் போடுவத? எத்தனை ரெண்டு டைம் போட்டியா எல்லாமே? ஆமாம். எப்படி இருக்குதுன்னு தெரியல. நான் எல்லாம் சாயந்தரம் டைமில் தான் சுடுவாங்க. நாங்கள் நைட்டு 9 மணிக்கு சுடுறோம் தேங்காய். வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி போட்டு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு இப்போ டைம் 9 மணி ஆயிடுச்சு. சுட்டு எடுக்கிறதுக்கு இதில் வச்சு இது பண்ண இதில் இதில் இது எதுக்கு கொடுத்தேன் பாருங்க. ஒரு தேங்காய் உடைக்கிறது இனி என்னென்ன வேலை செய்து சொல்லிட்டு இருப்பான் இவன். இந்த டம்ளர் பெரிய டம்ளர் ஒரு தேங்காய் உடைக்கிறதுக்கு இனி 50 வேலை வாங்கிடுவோம். இன்ஜின் ஆயில் வருது. தேங்காய் தண்ணி ஒரு அணியாயம் சுட்டி எடுத்த வாட்டி தேங்காய் தண்ணி டம்ளரில் ஊற்றிட்டு இருக்கு. எல்லாமே அந்த தேங்காய்க்குள்ளேயே அது நல்லா சுட்டு இல்லை தேங்காய்க்குள்ளேயே ஆயிரும். அந்த தண்ணி எல்லாமே அதுலேயே இருக்கும். நாங்கள் சுட்ட தேங்காயில் மட்டும் தண்ணி தனியாகவே வருது. பார்த்து 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 கண்கள் பூத்திருக்கு. நான் பாரு கையிலே குத்தி எடுக்கிறேன். இன்னைக்கு ஏந்த வேண்டாத வேலை. கையில் குத்துறதெல்லாம் பெருசு இல்லை, உள்ள இருக்கிற ஜாமெல்லாம் வெளியே போயிரும்ல. இப்பயே பாதி தண்ணி போயிருச்சு. இன்னும் என்ன சார், நான் இந்த இடத்துல வா, கொஞ்சம் தள்ளி வந்துரு. இந்த கந்துக்கோ. கைக்கு சரியா நடியா நான் தெரியல, வலிக்குது. எங்கே காயுமா?
காயெல்லாம் இல்லை. சொன்னால் மட்டும் கேட்குற பழக்கமே இல்லை உனக்கு. சரிண்ணா நீ வட பாருங்க, எல்லாம் கத்தியை வச்சு அந்த தேங்காய் தோலை எடுப்பாங்க. நாங்கள் பாருங்க திருப்பிலியை வச்சு எடுத்துட்ருக்குறோம். நாங்கள் யார், இது ஒரு மெக்கானிசம் தான். என்னாச்சு? வரமாட்டேங்குதே, என்ன பண்ணலாம்? எப்படி வராமல் போகும்? நீ சுட்டதாச்சே. நீங்கள் அடுப்பில் சுடும்போது நீங்கள் பார்த்துருக்கணும் இவன் என்னென்ன டெக்னிக்கோடு இந்த தேங்காய் சுட்டு எடுத்துகிட்டு வந்துருக்குதுன்னு. ஒரு தட்டு தட்டு கீழே. அப்படி ஒரு என்ன சொன்னா, நீ நீ சுட்டதில் அதிகமாக சுட்டு கல்லாட்டை இருச்சா? அதான் தெரியல சொன்னியா. நல்லா வெந்து வெந்து போயிருச்சா? எங்க சொன்ன எடுக்கவே முடியல. கடைசன் தின்பமா திங்கிற மாதிரி தான் இருக்கும். வரமாட்டேங்குதா? என்னாச்சு? கத்தியடு. ஐயோ, இதுக்கு போய் தேடி எடுத்துட்டு வரணுமா? எந்த மூலையில கிடக்குதுன்னு தெரியல. இதோ இருக்கு இருக்கு இருக்கு, இந்தா இருக்கு. கத்தி கத்தி எதுக்குன்னு தெரியல. நாங்களாம் ஒரு தேங்காய் உடைக்கிறதுனா கத்தி, திருப்பிலி, கொடுவா சுட்டு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுது. உனக்கு வேணுமா? ஃபஸ்ட்டு எடுன்னு எடுத்துங்க. தேங்காய் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். வாவ், ஆவியா போகுது, ஆவியா போகுது. பார்த்துக்கோங்க, நாங்கள் சுட்ட தேங்காய், அதாவது எங்கள் வீட்டுக்காரர் சுட்ட தேங்காய். நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட் பீஸ் எனக்கு தான். சரணியா, அரிசி எங்கே சொன்னா? அரிசி வேகவே இல்லை. நிஜமாவா? அரிசி வேகணுமில்ல, இன்னும் சுட்டுருக்கணும். அதெல்லாம் அப்படிதான் சொன்னா. இப்படிதான் இதில் சேர்த்து தான் சாப்பிடணும். போடு இன்னும் கொஞ்சம். இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு தேங்காய் வெந்துருச்சா இல்லை, அதில் இருக்கிற வெல்லம் கல்ல தான் சாப்பிட்டு போகுது. தேங்காய் எப்படி போய் சத்தியமா சூப்பராக இருக்கும். லட்சுமி லட்சுமி மா மா இந்தா. பார்த்துக்கோங்க, எள்ளு, கடலை, அப்புறம் என்ன அரிசி, வெல்லம் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி தேங்காயோடு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோதான், நாங்கள் தேங்காய் சுட்டாச்சு. யார் யார் வீட்டில் இந்த நேரத்தில் நீங்கள் சுட்டிருக்கீங்களோ கமெண்டில் சொல்லுங்கள். பாய். ஒரு ஆள் வர ரெடியாக இருக்குது. அங்கே பார்த்துக்கோங்க, எங்கள் புஜ்ஜிமா ஓடிட்டா. அவளை ஃபோட்டோ எடுத்து காட்டினாலே அவள் ஓடிடுவான். பாய் எல்லாத்துக்குமே, பாய், குட் நைட்.